நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி ப்ரொஃபசர். இப்ப ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட விமர்சனங்கள் எழக்கூடிய சூழல்ல அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் கூட கூறியிருந்தார். இந்த நிலையில அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு ஆதரவு கருத்து தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? பகுத்தறிவினுடைய பகலவனாக தன்னை முன்னிறுத்திக் கொள்கிற தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை வந்திருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனால பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிற அளவிற்கு திமுக பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கு பகுத்தறிவுல என்பது எனக்கு மகிழ்ச்சி தான். அம்பேத்கர் அவர்கள் பற்றி அமித்ஷா அவர்கள் சொன்னது, அம்பேத்கரை மற்ற கட்சிகள் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இந்த ரெண்டுலையும் அவங்க பின்பற்றவில்லை என்ற காரணம் தான். அம்பேத்கருக்கு இவங்க லிப் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. இல்ல, அம்பேத்கருடைய பேரை எதுக்கு எடுத்தாலும் சொல்லி சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த இதுல கடவுளுடைய பேரை சொல்லலாம்னு சொன்னதுக்கு இவர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. பாவம் பண்றவங்க தான் புண்ணியம் தேடிக்கணுங்கிறதுக்காக அதை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் குறிப்பிடுறாரு. அதுக்கு தான் நான் கமெண்ட் கொடுத்தேன். அந்த பகுத்தறிவு கட்சிக்கு பாவ புண்ணியத்துல நம்பிக்கை வந்ததே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுல உங்களுக்கு என்ன கிளாரிபிகேஷன் வேணும்னு எனக்கு தெரியல. அமித்ஷா அவர்களுக்கு வரலாம், லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல அம்பேத்கர் எதிர்கட்சிகள் பின்பற்றவில்லை என்பது அமித்ஷா அவர்கள் சொல்ல வர சாரம். சும்மா லிப் சர்வீஸ் பண்றாங்க. வார்த்தை ஜாலங்களால் அம்பேத்கர் அவர்களுக்கு வெறும் வார்த்தை அலங்காரத்தை. அம்பேத்கர் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் பெயரை எங்கேயாவது உச்சரித்திருக்குன்னு சொல்லுங்க. அம்பேத்கருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடும் போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இல்ல, காங்கிரஸ் பண்ணல. அம்பேத்கர் பிறந்த தினத்துக்கு தேசிய விடுமுறை என்று அறிவித்தது காங்கிரஸ் கட்சி இல்ல. அம்பேத்கருடைய பிறந்த இடம், அவர் படிச்ச இடம், அவர் கடைசியா தீட்சை வாங்கின இடம், கடைசியாக அவர் காலமான இடத்தை எல்லாம் நினைவு சின்னங்களாக அறிவித்தது என்பது காங்கிரஸ் கட்சி இல்ல. லண்டன்ல அம்பேத்கர் அவர்கள் பிறந்த வீட்டை விலைக்கு வாங்கி அதை மகத்தான நினைவாலயமாக மாற்றி காண்பித்தது ஐயா காங்கிரஸ் இல்ல, ஐயா மோடி அவர்கள் பண்ணாரு. ஆர்டிகல் 370 காஷ்மீருக்கு இருக்கக்கூடாது அம்பேத்கர் சொன்னாரு. 370 இருக்கணும்னு திமுக காங்கிரஸ் எல்லாம் சொல்லுது. இடஒதுக்கீடு காஷ்மீர்ல இருக்கணும்னு சொன்னார் அம்பேத்கர். இடஒதுக்கீடு வேண்டான்னு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. காமன் சிவில் கோடு வேணும்னு அம்பேத்கர் சொன்னாரு. இவங்க எல்லாம் காமன் சிவில் கோடு வேண்டான்னு சொல்றாங்க. நான் உச்சபட்சமா ஒண்ணு சொல்றேன். அரசியல் நிர்ணய சபையில யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அந்த பொது தேர்தலில் அம்பேத்கர் அவர்கள் போட்டியிட்ட போது காங்கிரஸ் அவரை எதிர்த்து போட்டியிட்டு அவரை தோற்கடிச்சுதா இல்லையா காங்கிரஸ் கட்சி? மகாத்மா காந்தி உள்ள தலையிட்டதின் பேர்ல அம்பேத்கர் மாதிரி சட்ட மேதைகள், அறிவுலக மேதைகள் அரசியல் நிர்ணய சபையில இடம்பெற வேண்டும் என்று காந்தியினுடைய வலியுறுத்தல அவர் திரும்ப அந்த அரசியல் நிர்ணய சபையில இடம்பெற்றார்ல. அம்பேத்கர் மாத்திரம் இடம்பெறாமல் போயிருந்தால் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருந்திருக்கும். எவ்வளவு அற்புதமான ஒரு அரசமைப்பை கொடுத்து சென்றிருக்கிறார் அவர். அப்போ காங்கிரஸ் செய்ததெல்லாம் அம்பேத்கருக்கு பெரிய துரோகம். பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகுதான் காங்கிரஸ் செய்யாத பல விஷயங்களை நாங்க செய்யறோம். அம்பேத்கரை வெறும் ஜாதி தலைவரா மாத்திரம்தான் அவர் சார்ந்த கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறாங்க. திமுக மாதிரி கட்சிகள்லாம் அம்பேத்கரை ஜாதி தலைவரா சொல்றோம். நாங்க அப்படி இல்ல. நதிகள் இணைப்பு நர்மதா அணையினுடைய திறப்பு விழாவுக்கு மோடி போறாரு. அந்த நிகழ்ச்சியில அம்பேத்கரை நினைவு கூர்ந்து இந்தியாவில் நதிகளை இணைக்க வேண்டும் என்று முதல்ல பேசுறது பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் என்று அந்த இடத்துல நினைவு கூறுகிறார். ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒரு மைய வங்கி, ஒரு தேசத்தின் மைய வங்கி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பொருளாதார கோட்பாட்டை எழுதியிருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர். இது யாருக்கு தெரியும்? இது நரேந்திர மோடி எடுத்து சொல்கிறார். எல்லாவற்றையும் விட ஒன்று சொல்றேங்க. டெல்லியில அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வசிக்கிற அந்த 10 ஜன்பத்துக்கு பக்கத்துல அம்பேத்கருடைய ஒரு பெரிய நினைவாலயம் இருக்கு. அந்த இடத்துக்கு போங்க. ஐயா ஸ்டாலினை போய் பார்த்து வர சொல்லுங்க. அந்த சிலையை வடிவமைத்தது ஐயா மோடி தான். வடிவமைத்தது சிற்பி. அது எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனை சொன்னது மோடி. கம்பீரமாக அம்பேத்கர் அவர்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை. இந்த தேசத்தின் எந்த குடிமகன் போய் பார்த்தாலும் அம்பேத்கருடைய சிலை அப்படி அமர்ந்திருப்பது, கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பது என்பது எல்லோருக்குமே ஒரு சுயமரியாதை கொடுக்கிற ஒரு தோற்றம். தமிழ்நாட்டில் சுயமரியாதை பேசுறவங்க அங்க போய் பார்த்து வர சொல்லுங்க. நரேந்திர மோடி எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறார். இது மோடியினுடைய மூளையிலிருந்து உருவான ஒரு கனவு திட்டம். அதை நிறைவேற்றி இருக்கிறார். எல்லா இடங்களையும் வலிமையான மத்திய அரசு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். திருமாவளவன் ஏற்றுக்கொள்வாரா? மாநில சுயாட்சி கூடாது என்று சொன்னவர் அம்பேத்கர். ஸ்டாலின் ஏற்றுக்குவாரா மாநில சுயாட்சி கூடாது என்றத? எப்படி ஒவ்வொன்றாக சொல்ல முடியும்? அம்பேத்கருடைய கொள்கைக்கும் இவர்களுக்கும் எவ்வளவு தூரம் என்று. அம்பேத்கரை முழுமையாக நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய அரசமைப்பையும் முழுமையாக உள்வாங்கி இருக்கிறோம். இவங்க செய்யறதெல்லாம் லிப் சர்வீஸ், நாங்கள் செய்வது ரியல் சர்வீஸ். அதனால அமித்ஷா அவர்கள் இதை சரியாக சுட்டி காட்டி இருக்கிறார். அப்படியெல்லாம் சேவை பண்ணாதீங்க, வார்த்தைகளால சேவை பண்ணாங்க. உங்க வாழ்க்கை மூலமாக அதை செய்யுங்கள்.
வெறும் ஃபேஷனா பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மிக சரியான நேரத்தில் சரியான கருத்தை சொல்லியிருக்கிறார் அமித்ஷா. தேங்க்யூ ப்ரொஃபசர் சேனி.